Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு நார்மல் உங்கள் வீட்டில் இருக்க சாதாரண ஒரு தையல் மிஷினில் எப்படி வந்து ஒரு ஆரி ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஆரி ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான மெட்டீரியல் ரொம்ப கம்மி. மெட்டீரியல் என்ன வேணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரி த்ரெட். இந்த ஆரி த்ரெட்டை 2 ஸ்டாண்ட்ஸ் அதாவது 2 நூலை வந்து நம்ம பாபின் கேஸில் வச்சு நம்ம இந்த மாதிரி சுற்றுறோம். ஸோ அதை சுற்றி வைன் பண்ணி எடுத்தம்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் ஜரி த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாபினில் வந்து நம்ம வைன் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்கணும் இந்த த்ரெட்டு. 2 ஜரி த்ரெட்டை ஒன்றா வச்சு சுற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு கார்ட்போர்டில் பார்த்திங்கன்னா 3x3 எல்லா சைடமும் 3 இன்ச்சஸ் ஒன்றா வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். ஒரு ரா சில்க் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ரா சில்க் ஃபேப்ரிக்கில் லைட் வெயிட் இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை இந்த மாதிரி நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த 3x3 கார்ட்போர்டை ஒரு டைமண்ட் ஷேப்பில் வச்சு இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ பேஸ் லைன் ஒன்று வரைஞ்சிருங்க. ஸோ பேஸ் லைன் வரைஞ்சிட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கரெக்டாக பாயிண்ட் எங்கே வருதோ அந்த இடத்துல இன்னொரு லைன் வரைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு இன்டர்லிங்க் டைமண்ட் மாதிரி நீங்கள் போட்டுட்டு போகணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு கோலம் மாதிரி ஒரு எஃபெக்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு ரெடிமேட் மாதிரி இருந்தது இந்த ஃபேப்ரிக்கு. ஸோ நார்மலாக ரெடிமேடில் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நமக்கு பிடிச்ச கலரில் பேட்டர்ன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டர்ன் ரெடி பண்ண பிறகு இதில் நான் பீட் ஒர்க் வச்சு ஆரி நான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே இந்த வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளவுஸ் ஒன்று ரெடியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பி இந்த இன்டர்லாக் வந்து இந்த மாதிரி ஆகுது. அந்த கார்ட்போர்டில் ஒரு 3/4 ஆஃப் அன் இன்ச் அதாவது 3/4 இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஓரத்தில் வரைஞ்சிட்டு அது கரெக்டாக இந்த ட்ரையாங்கிள்குள்ளே லாக் ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பார்ட் ஃபுல்லாகவோ இல்லை ப்ளவுஸில் அந்த 1 மீட்ரு ஃபுல்லாகவோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வரைஞ்சி வச்ச பிறகு நம்ம நார்மலாக இந்த பாபின் கேஸ்க்குள்ளே இதை போட்டுட்டு நம்ம கீழே மிஷினில் போடுறோம். இதுக்கு மேலே வந்து என்ன த்ரெட் போட போகிறீங்கன்னா ரெட் கலர், கீழே வந்து இந்த ஜரி த்ரெட். ஸோ இப்போ இந்த ஜரி த்ரெட்டை நம்ம லோட் பண்ண பிறகு இதுக்கு மேலே நீங்கள் எப்படி நம்ம ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சோமோ அதே ட்ரையாங்கிள் அதாவது பாக்ஸ் மாதிரி இதை ஸ்ட்ரிச் பண்ணுறோம். ஸோ ஒரு பாக்ஸையும் ஆரம்பிக்கும் போது பேக் ஸ்ட்ரிச் போடுறீங்க, என் பண்ணும்போது அதே மாதிரி பேக் ஸ்ட்ரிச் போட்டு அதை என் பண்ணுறோம். ஒரு இண்டிவிஜுவல் பாக்ஸும் அட் அ டைம் ஒரு வாட்டி தைக்கணும், கண்டினியூஸ் ஸ்ட்ரிச் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போது இதை லாக் பண்ணிவிட்டு இதை எடுத்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ குயிக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஆரி ஃப்ரேம், ஆரி ஸ்டாண்ட், ஆரி நாலேஜ் இருக்கணும், நீடலை பிடிக்க தெரியாது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நார்மலாக ஒரு வேளை உங்களுக்கு அந்த பிளாக் உஷா மிஷின் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபேப்ரிக்கை 2 கையில் எங்கேயுமே துணி வந்து ஷ்ரிங்க் ஆகாத மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பிடிச்சு நம்ம தைச்சோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கூட ஒரு லைட் வெயிட் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸில் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிசைன் இன்னும் நல்லா நீட்டாக உங்களுக்கு சீட் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் இதில் எப்படி பீட் ஒர்க் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கலாம். ஸோ தைக்கும்போது 2 கையில் ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஃப் த வே நான் தைச்சி முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கேமராவில் அது எந்தளவுக்கு கேப்சர் ஆச்சு தெரியல, பட் ரியலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் ப்ரிஃபர் பண்ணலாம், ரா சில்க் ப்ரிஃபர் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். தையல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்காத மாதிரி நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஸ்கொயர் ஃபுல்லாக நம்ம ஸ்ட்ரிச் பண்ணிடுறோம்.
ஸோ ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்க ஒரு ரொம்ப இன்டர்லிங்க்டாக ஒரு கோலம் ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. ஸோ see you next time with a beautiful beaded work video. Till then, take care. Bye bye.